ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க சார், அவங்க டாக்குமெண்ட்ஸ் நான் பார்க்கணும். அந்த சைடு பாலாஜி சொல்லாப்ல அதான் ஏற்கனவே பார்த்தாச்சுல, இப்ப எதுக்கு பாக்கணும் அப்படின்னு கனடாக்கா உங்களுக்கு டவுட்டு. ஆஹா கிடையாது, ஒரிஜினல் டாக்குமெண்ட் தானே, இன்னொரு தடவை பார்த்துட்டாருன்னு சொன்னா ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஐடியா இருக்கா? அவங்க டாக்குமெண்ட்ஸ் வாங்கி கொடுங்க சார் அப்படிங்க. அமைதியாவே இருக்காங்க. பிரபு சொன்னா என்ன பார்க்கணுமோ என்ன கேட்கணுமோ எல்லாமே போட்டுதான், என்ன கேட்கணுமோ எல்லாமே போட்டுதான். அப்ப நீங்களும் இந்த வெளியில போக சொல்ல முடியாது. நீங்களும் போயிட்டு போட்டாலும் கூட வாங்க. அந்த சைடு காசு சொல்லுமா, யாருக்கிட்ட டாக்குமெண்ட்ஸே இல்ல, அவங்க கிட்ட பத்திரம் இருக்கு, அவங்க நீங்க பேசுறது சரியில்லை செல்வம். அந்த பத்திரத்துல டவுட் இருக்குன்னு தானே கேட்கிறாங்க, அவங்க கொடுக்க வேண்டியதானே சார். ஏன் பயப்படுறாங்க? யாரு யாரு உன்னை பார்த்து பயப்படுறா? அவதான் சொல்லிட்டேன், இந்த உருட்டல் நாட்டெல்லாம் இங்க வேணாம். பத்திரத்தை நான் சரியா பாக்கல, கொடுங்க பார்த்துட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு உடனே பிரபு அதான் கிளம்பிடுவோம் சொல்றாங்கல்ல, கொடுங்க சார் பாத்துக்கலாம் சொல்றாங்க. பத்திரத்தை கொடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு பத்திரத்தை கொடுத்தா கொடுங்க. குட்டிகளை தனியா முன்னாடி வந்தீங்க, வந்துருங்க ஃபுல்லா வந்துருங்க. ஓகே அப்படியே வெயிட் பண்ண ரெடி மறுபடியும் வந்தாச்சு.